முகமெல்லாம் வெளிரி போய் பரிதாபமான நிலையில் இருந்த நிவேதிதாவின் முகத்தில் இருந்த அவனின் பார்வையை அவனால் எடுக்க முடியாமல் போயிருந்தது. அவளை பார்த்தவாறு அவள் அருகில் அமர்ந்திருந்தான் ஆதித்யா. ஒரு பொண்ணு எப்படி இவ்வளவு பிடிவாதமா இருக்க முடியும்? தண்ணியில இவ்வளவு நேரம் எப்படி மூழ்கி இருந்தா அது அவளுக்கு ஆபத்தா முடியும்னு அவளுக்கு தெரியாதா? அவ என்ன இறக்கணும்னு நினைக்கிறாளா என்று கோபமாக வந்தது அவனுக்கு. சிறிது நேரத்தில் நிவேதிதாவின் மூடியிருந்த விழிகளில் அசைவு தெரிந்தது. அதை ஆதித்யா கவனித்தான். நிவேதிதாவுக்கு தலைவலியாக இருந்தது. அத்துடன் அவளுக்கு குளிரும் அதிகமாக இருந்தது. குளிரா இருக்கு என்று அவள் முணுமுணுத்தாள். அதை பார்த்து அவனுக்கு கோபம்தான் வந்தது. முட்டாள், நீ ஒரு முட்டாள். முட்டாள்தனமா இவ்வளவு நேரம் பாத் டப்ல இருந்தது நீதான். அதுக்குதான் உனக்கு இந்த தண்டனை என்றான் கோபமாக. அவள் அதை கவனித்ததாகவே தெரியவில்லை. குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவன் கோபமாக இன்னும் 2 போர்வைகளை எடுத்து வந்து அவள் மேல் போர்த்தி விட்டான். அப்போதும் அவள் குளிர் குறைந்ததாக தெரியவில்லை. அவள் நடுங்கிக் கொண்டுதான் இருந்தாள். அவள் மேல் அளவு கடந்த கோபம் இருந்த போதும் அவனால் அவளின் அந்த நிலையை பார்க்க முடியாமல் போனது. அவள் இவ்வாறு சிரமப்படுவது அவன் மனதில் வலியை ஏற்படுத்தியது. இந்த விசித்திர உணர்வு அவனுக்கு மிகவும் புதிதாக இருந்ததால் இப்போது அதை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்க நேரமில்லை என்று தோன்றியது அவனுக்கு. இவ்வளவு நேரம் கோபத்துடன் பஞ்ச் செய்த பிறகும் கூட அவனின் கோபம் குறைந்திருக்கவில்லை. அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவளின் கரத்தை எடுத்து தன் கையில் வைத்துக் கொண்டு அவளின் உள்ளங்கையை நன்றாக தேய்த்து விட்டான். அவ்வாறு செய்வதன் மூலம் அவளின் உடலில் வெப்பம் படரும் என்று நினைத்து அதை செய்தான். ஆனால் அப்போதும் கூட அவளால் அந்த குளிரை தாங்கிக் கொள்ள முடியாமல் போயிருந்தது. ஆதித்யா வேறு வழியின்றி அவனின் சட்டையை கழற்றிவிட்டு அவளை தன்னுடன் சேர்த்து அணைத்துக் கொண்டு அவள் அருகில் படுத்துக் கொண்டான். ஆதித்யாவின் உடல் வெப்பம் அவளின் குளிரை போக்க அவள் அவனை மேலும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அவன் அருகாமையில் அவளின் உடல் வெப்பம் சிறிது அதிகரித்ததும் அவளின் உடல் நடுக்கம் தணிந்தது. இதுக்கு நீ எனக்கு நன்றி சொல்லணும். நான் இது மாதிரி எல்லாம் யாருக்கும் செஞ்சதில்ல. உனக்காக இதெல்லாம் செய்யறேன் என்றான் அவளின் முகத்தை பார்த்து கோபமாக. அவனுக்கு அவள் மீது கோபம் கொள்ள வேண்டும், அவளை தண்டிக்க வேண்டும் என்றுதான் தோன்றியது. ஆனால் அவளின் அந்த அப்பாவியான முகத்தை பார்த்து அவனுக்கு அவள் மேல் கோபம் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே மறந்து விடுவது மேலும் ஆச்சரியமாக இருந்தது. குளிர் தணிந்து சற்று வெப்பம் பரவியதும் நிவேதிதா நன்றாக தூங்கி போயிருந்தாள். ஆனால் ஆதித்யாவின் தூக்கம் கலைந்திருந்தது. அவன் உறங்காமல் அவளின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். திடீரென அவனின் விரல்கள் அவளின் முகத்தை வருடத் தொடங்கியிருந்தன. அவன் மென்மையாக அவள் முகம் முழுவதும் வருடி அவளின் முகத்தை அதிசயமாக பார்த்தான். அவனே அறியாமல் அவளின் முகம் அவனை ஈர்த்தது. சில நேரங்களில் கன்னங்களில், சில நேரங்களில் கண்களில், சில நேரங்களில் மூக்கில், சில நேரங்களில் உதடுகளில் என அவனின் விரல்கள் அவள் முகத்தில் கோலம் போட்டுக் கொண்டிருந்தன. அவளை தொடுவதை அவனால் தடுக்க முடியவில்லை. அவளின் அந்த மென்மையான ஸ்பரிசம் அவனை மீண்டும் மீண்டும் தீண்ட தோன்றியது. இந்த உணர்வை என்னவென்று நினைப்பது என்று தெரியாமல், தனக்கு என்ன நேர்ந்தது என்று கூட தெரியாமல் அவளின் ஸ்பரிசம் அவனை மயங்க செய்திருக்க, அடுத்த நொடியே நிவேதிதாவை தன்னுடன் நெருக்கி அவர்களுக்குள் ஒரு அங்குல இடைவேளை கூட இல்லாத அளவுக்கு தன்னோடு சேர்த்து இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அப்படியே அவனும் உறங்கி போனான். நள்ளிரவில் உறக்கம் கலைந்து மெதுவாக கண் விழித்தாள் நிவேதிதா. அவளின் மனம் நல்ல நிலையில் இல்லை. திடீரென சத்தமாக அழத் தொடங்கினாள் அவள். ஆதித்யா அவளின் அழுகுரல் கேட்டு திடுக்கிட்டு போய் எழுந்தான். அவளின் தலையை மெதுவாக வருடினான். ஆனால் அவள் அவன் கையை தட்டி விட்டுவிட்டு மேலும் சத்தமாக அழத் தொடங்கியிருந்தாள். ஆதித்யா ஒன்றும் புரியாமல் அவளை குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். நீங்க எதுக்காக என் கூட இருக்கீங்க? ஏன் என்று கேட்டவாறு அவள் மேலும் அழ அவன் குழப்பமாக அவளை பார்த்தான். அவள் அவனை பார்த்து கத்தினாள். நீ ஒரு பைத்தியம் என்று அவள் கூறியதை கேட்டு அவனுக்கு ஏற்கனவே அவள் மேல் இருந்த கோபம் அதிகரித்தது. ஆனால் அடுத்த நொடியே அப்பாவித்தனமாக தெரிந்த அவளின் முகத்தை பார்த்து அவனின் மொத்த கோபமும் குறைந்து அவளை சாந்தமாக பார்த்தான். அவன் 5 வயது குழந்தை பொம்மை வாங்கித்தர சொல்லி அழுவது போல் இருந்தது அவளின் முகபாவனை. அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மெதுவாக அவனின் கரம் அவளின் கன்னத்தை ஏந்திக் கொள்ள அவனின் ஸ்பரிசம் பட்டதும் அவளும் சற்று அமைதியடைந்தாள். அவளின் அழுகை சத்தம் குறைந்திருந்தது. எனக்கு பசிக்குது என்றாள் சினுங்களுடன். ஆதித்யா அவளை ஆச்சரியமாக பார்த்தான். அவள் ஒரு சிறு குழந்தை போல் நடந்து கொண்டாள். சிறுவயதில் ஷாலினிக்கு உடம்பு சரியில்லை என்றால் அவள் இவ்வாறு அடம்பிடிப்பது வழக்கம். ஆனால் இவளுக்கு என்ன நடந்தாலும் அந்த வீட்டில் ஒரு நபர் கூட என்னவென்று பார்க்க வரமாட்டார்கள். இவை அனைத்தும் அவள் மனதில் ஒரு ஏக்கமாக மாறி ஆழமாக பதிந்திருந்தது. இப்போது அது தானாகவே வெளியே வந்தது.
எனக்கு பசிக்குது, இப்பவே சாப்பாடு வேணும். என்றாள் பிடிவாதமாக. அத்துடன் சேர்த்து அவள் கண்ணீரும் பெருக்கிக் கொண்டு இருக்க ஆதித்யாவின் இதயம் வலித்தது. ஏனோ அவள் அழுவதை அவனால் பார்க்க முடியவில்லை. கொஞ்ச நேரம் அழாம அமைதியா இருக்க முடியாதா? என்றான் அவன் கோபமாக. இதை கேட்ட நிவேதிதா மேலும் சத்தமாக அழத் தொடங்கினாள். அவளுக்கு அவள் யார் முன் அமர்ந்திருக்கிறோம், என்ன பேசிக் கொண்டு இருக்கிறோம் என்று எதுவும் தெரியாமல் போயிருக்க அவள் எதை பற்றியும் யோசிக்கவில்லை. இவளிடம் கண்டிப்புடன் பேசுவது சரியாக இருக்காது என்று அவனுக்கு தோன்றவே அவன் பொறுமையாக அவளிடம் பேசினான். இங்க பாரு, இப்படியே நீ அழுதுட்டு இருந்தா என்னால உனக்கு சாப்பாடு தர முடியாது. நீ அமைதியா இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்றேன். இப்ப சொல்லு, உனக்கு சாப்பிட என்ன வேணும் என்றான் பொறுமையாக. எனக்கு டீயும் பண்ணும் வேணும் என்று அவள் குழந்தை போல் கேட்க ஆதித்யா விசித்திரமாக அவளை பார்த்தான். அவனுக்கு டீ என்ற வார்த்தையே பிடிக்காது. அவனது வாழ்நாளில் அதை முகர்ந்து கூட பார்த்ததில்லை அவன். ஆனால் இன்று அவள் அதை கேட்கிறாள் என்று வேறு வழியின்றி வேலையாட்களிடம் உடனடியாக தேநீரும் பண்ணும் எடுத்து வர சொல்லி உத்தரவிட்டான். 10 நிமிடத்தில் அவன் கேட்டதை அறைக்கு கொண்டு வந்திருந்தார்கள். அவனும் வேலையாட்களை அங்கிருந்து போக சொல்லிவிட்டு நிவேதிதாவின் முகத்தை பார்த்தான். அந்த டீயையும் பண்ணையும் பார்த்த அடுத்த நொடியே அவளின் அழுகை முழுவதுமாக நின்று போயிருந்தது. அவள் அதை ஆர்வமாக பார்த்தவாறு அங்கு அமர்ந்திருந்தாள். அவனுக்கு அதை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. இவள் உண்மையிலேயே விசித்திரமான பெண்தான் என்று தோன்றியது அவனுக்கு. அவள் அருகில் வந்து அமர்ந்து அவள் முன் இருந்த டீ பன் இரண்டையும் மாறி மாறி பார்த்துவிட்டு மீண்டும் அவள் முகத்தை பார்த்தான். இதை எவ்வாறு சாப்பிடுவாள் என்று தோன்றியது அவனுக்கு. தன்முன் வைக்கப்பட்டிருந்த டீயையும் பண்ணையும் ஆவலாக பார்த்து கொண்டிருந்தாள் நிவேதிதா. அதை அவள் எவ்வாறு உண்ணப் போகிறாள் என்று பார்க்க ஆர்வமாக இருந்தான் ஆதித்யா. ஆனால் அவளோ தன் உதட்டை பிதுக்கிக் கொண்டு ஆதித்யாவின் முகத்தை ஏறிட்டாள். என்ன பார்த்துட்டே இருக்க, சீக்கிரம் எனக்கு ஊட்டி விடு. அவள் அதிகாரமாக ஆதித்யாவிற்கு கட்டளையிட்டாள். வாட், யூ வாண்ட் மீ டு பீட் யூ? கண்கள் சுருங்க கோபமாக கேட்டான் ஆதித்யா. ஏன் உனக்கு காது கேட்காதா? சீக்கிரம் எனக்கு ஊட்டி விடு, பசிக்குது. கூறிக்கொண்டே மீண்டும் அழுக ஆரம்பித்தாள் நிவேதிதா. ஆதித்யாவிற்கு எரிச்சலாக வந்தது. அவளுக்கு ஊட்டிவிடவும் அவனுக்கு பிடிக்கவில்லை. அதே சமயம் அவள் அழுவதை காணவும் சகிக்கவில்லை. அதனால் வேறு வழியின்றி பண்ணை எடுத்து அவள் வாயின் முன்னால் நீட்டினான். அதை கண்டு நிவேதிதா அவனை முறைத்தாள். உனக்கு டீ பண்ணை எப்படி ஊட்டி விடணும்னு கூட தெரியாதா? எப்படி நீ எல்லாம் இவ்ளோ வளர்ந்த? நிவேதிதா அவனை முறைத்துக் கொண்டே கேட்க தன் பற்களை கடித்தான் ஆதித்யா. மை குட்னஸ், நல்ல வேலை நீ சுய நினைவில் இல்ல, இல்லனா உன் உயிர் உன்னோடது இல்ல. ஆதித்யா கடித்த பற்களிடையே வார்த்தையை துப்ப மீண்டும் தன் உதடுகளை பிதுக்கி அழ ஆரம்பித்தாள் நிவேதிதா. அவள் அழுவதை கேட்கவே அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. கோபத்தில் தன் கண்ணை மூடி திறந்தான். ஷட் அப், ஐ செட் ஷட் த ஹெல் அப். இப்போ உனக்கு என்னடி வேணும்? ஏன் இப்படி அழுது அழுது என் உயிரை வாங்குற? எப்படி ஊட்டி விடணும்னு சொல்லி தொலை, செய்யறேன். பண்ண கொஞ்சம் பிச்சு அந்த டீல தொட்டு எனக்கு ஊட்டி விடு. பண்ண பிச்சு டீயில தொட்டு சாப்பிடுவியா? மை காட், இவ்வளவு ஆக்குவடா சாப்பிடுவ? தன் முகத்தை சுழித்தவாறே கூறியவன் அவள் கூறியது போல் கொஞ்சம் பண்ணை பீத்து டீயில் முக்கி அவள் வாயருகில் நீட்டினான். உடனே சிறு குழந்தை போல் அழகாக தன் வாயை திறந்து அதை கப்பென்று வாங்கி கொண்டாள் நிவேதிதா. ஒவ்வொரு முறை அவன் ஊட்டும் போதும் சிறு பிள்ளை போல் அவன் விரல்களை சேர்த்து உண்டு வைத்தாள் பெண்ணவள். அந்த பண்ணை முழுவதும் சாப்பிட்டு முடித்தவள் அடுத்து திராட்சை சாப்பிட வேண்டும் என்று அடம் பிடித்தாள். ஏய், இந்த நேரத்துல திராட்சை சாப்பிட்டா உடம்புக்கு ஏதாவது பண்ண போகுது. வேணும்னா ஆப்பிள் சாப்பிடு. இல்ல, எனக்கு திராட்சை தான் வேணும். பசிக்குது, ரொம்ப பசிக்குது. நான் சாப்பிடவே இல்ல, எனக்கு திராட்சை தான் வேணும். மீண்டும் அழுகையில் விழுந்தாள் நிவேதிதா. உடனே தன் பணியாளரை அழைத்து திராட்சை கொண்டு வர செய்தான் ஆதித்யா. ஆனால் அடுத்து அவள் கூறிய வார்த்தையை கேட்டவனுக்கு தான் பயங்கர அதிர்ச்சி. அந்த திராட்சை பழங்களின் தோலை உரித்து கொடுக்குமாறு கூறினாள் நிவேதிதா. என்ன, இந்த தோலை உரிக்கணுமா? யாராவது திராட்சையை இப்படி சாப்பிடுவாங்களா? நான் சாப்பிடுவேன், உரிச்சு கொடு. அடம் பிடிக்க ஆரம்பித்தாள் நிவேதிதா. வேறு வழி இல்லாமல் அந்த இரவில் அமர்ந்து திராட்சை தோல்களை உரிக்க ஆரம்பித்தான் ஆதித்யா. அவன் உரித்து கொடுக்க கொடுக்க ஆசையாக சாப்பிட்டாள் பெண்ணவள். ஒரு வழியாக பல பிளேட் திராட்சை பழங்களை முழுங்கியவள் ஏப்பம் விட்டு போதும் என்றாள். ஆதித்யாவிற்கு அப்பாடா என்று இருந்தது. அவன் எத்தேச்சையாக குப்பை தொட்டியை திரும்பி பார்க்க குப்பை தொட்டி பாதி திராட்சை தோளால் நிரம்பி இருந்தது. அதை கண்டவன் பல்லை கடித்தான். இவள் தனக்கு சேவை செய்ய வந்தாளா, இல்லை தான் இவளுக்கு சேவை செய்கிறேனா என்று எண்ணியவளுக்கு அவ்வளவு எரிச்சலாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சிட்டல, பேசாம தூங்கு. எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்.
போயிட்டு வா. என்னால நடக்க முடியல. எனக்கு காய்ச்சல்னு உனக்கு தெரியாதா? காலெல்லாம் வலிக்குது. என்னை தூக்கிட்டு போ. கூறிக்கொண்டே சிறுபிள்ளை போல அவள் கையை நீட்ட அவளை எரிச்சலுடன் பார்த்து வைத்தான் ஆதித்யா. அவன் கோபமாவதை கண்ட நிவேதிதா மீண்டும் தன் உதட்டை பிதுக்க ஆரம்பித்தாள். அதை கண்டவன் வேறு வழி இல்லாமல் அவளை தூக்கி கொண்டு போய் ரெஸ்ட் ரூம் வாசலில் இறக்கிவிட்டான். அவள் ரெஸ்ட் ரூம் போய்விட்டு வந்ததும் மீண்டும் கொண்டு வந்து பெட்டில் படுக்க வைத்தான். இப்பவாவது தூங்கு. எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் பிடிச்சு விடு. வாட்? கால் வலிக்குது. கூறிக்கொண்டே மீண்டும் அழ ஆரம்பித்தாள் நிவேதிதா. உடனே தன் பற்களை கடித்த ஆதித்யா மெதுவாக அவள் கால்களை பிடித்து விட ஆரம்பித்தான். இவ ஜுரத்துலதான் செய்யறாளா இல்ல வேணும்னே செய்யறாளா? இருக்கட்டும், இவளுக்கு உடம்பு சரியாகட்டும். இதுக்கெல்லாம் வட்டியும் முதலமா அவகிட்ட இருந்து நான் வசூல் பண்ணிக்கிறேன். மனதிற்குள் கருவி கொண்டவன் மெல்ல மெல்ல அவள் கால்களை பிடித்து விட ஆரம்பித்தான். உடனே அவனை மிகவும் நெருங்கி படுத்து அவன் டி-ஷர்ட்டை இறுக பற்றி கொண்டு அவன் மார்பிலே முகம் புதைத்து கண்ணை மூடினாள் நிவேதிதா. அதன் பின் அவள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றுவிட ஆதித்யாதான் தூக்கமில்லாமல் தவித்தான். இதுவரை யாருக்கும் அவன் இப்படி பணிவிடை செய்தியெல்லாம் பழக்கமில்லை. ஆனால் ஒரு சிறு பெண் தன்னை அவளுக்கு வேலைக்காரன் ஆக்கிவிட்டாளே என்று எண்ணியவனுக்கு கோபமாக வந்தது. மறுநாள் காலை நிவேதிதா மெல்ல கண்களை திறக்க முயற்சி செய்தாள். ஆனால் கண்ணிமைகள் கனத்து அவளுக்கு வலியை கொடுத்தன. இருப்பினும் சிரமப்பட்டு கண்களை திறந்தவள் தான் இருந்த அறையை சுற்றி பார்த்தாள். அவள் மனம் ஓய்ந்து போனது. ஐயோ, நான் இன்னும் அந்த அரக்கன் கிட்டதான் இருக்கிறேனா? இதுக்கு எல்லாம் ஒரு முடிவே இல்லையா? வாய்விட்டு புலம்பியவள் மணியை பார்க்க மணி காலை 10 என்று காட்டியது. 10 மணி ஆயிடுச்சா? இவ்ளோ நேரமா நான் தூங்கிட்டு இருந்தேன். ஆமா, எங்க அந்த சைக்கோவை காணோம்? அது சரி, அவன் இந்த ரூம்ல வர டைம் சாயந்தரம் 6 மணி தானே. அதனால இப்ப எப்படி இங்க இருப்பான்? எப்படியோ சாயங்காலம் வரைக்கும் அவன் மூஞ்சிய பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. தனக்குத்தானே கூறிக்கொண்டவள் நேற்று என்ன நடந்தது என்று கொஞ்சம் யோசித்து பார்க்க ஆரம்பித்தாள். அவளுக்கு சில்லென்ற பாத்டபில் குளித்துக் கொண்டிருந்தது ஞாபகம் வந்தது. அதோடு அவள் குளிரில் நடுங்கியவாறே எழ முடியாமல் கிடந்தது. அதன் பின் கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவை இழக்க ஆரம்பித்தது. அவள் முற்றிலும் சுயநினைவை இழக்கும் முன் இரு வலிய கரங்கள் அவளை நீரிலிருந்து தூக்கியது. அதுவரை ஞாபகம் வந்தது. அதற்கு பிறகு நடந்தது எதுவும் அவளுக்கு ஞாபகம் இல்லை. கண்களை மூடி அவள் கொஞ்சம் யோசித்து பார்க்க நேற்று இரவு நடந்தது அவள் தலைக்குள் கலங்களாக ஓட ஆரம்பித்தது. அவள் பசிக்கிறது என்று அழுதது போலவும் யாரோ அவளுக்கு ஊட்டிவிட்டது போலவும் அவளுக்கு தோன்ற, ஒருவேளை அது ஆதித்யாவாக இருக்குமோ என்று எண்ணியவள் தன் தலையை உலுக்கிக் கொண்டாள். நிவி, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன அந்த சைக்கோ உனக்கு பாசமா ஊட்டி விட்டு உன்னை பரிவா பாத்துக்கிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கியா? உலகமே அழிஞ்சாலும் அழியும், அவன் அந்த மாதிரி ஒரு நாளும் செய்ய மாட்டான். ஆனா எனக்கு ஏன் அப்படி தோணுது? அப்போ நைட்டு என்ன பாத்துக்கிட்டது யாரு? வெகு நேரம் யோசித்தவளுக்கு விடைதான் கிடைக்கவில்லை. உடனே இதை பற்றி இப்பொழுது நினைக்காமல் இருப்பதே நல்லது என்று எண்ணியவாறு தன் தலையை இடவலமாக ஆட்டியவள் மெல்ல பெட்டிலிருந்து கீழே இறங்கினாள். அவள் உடல் நலம் இப்பொழுது கொஞ்சம் தேறி இருப்பது போல் இருந்தாலும் அவளால் கால்களை நன்றாக ஊன்ற முடியவில்லை. இருப்பினும் சிரமப்பட்டு சில அடிகளை அவள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் போதே வெளியிலிருந்து கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்ட நிவேதிதா பயந்துதான் போனாள். என்ன, அந்த அரக்க சாயந்தரம் வருவான்னு பார்த்தா இப்பவே வந்துட்டான் போலயே. ஐயோ, என்ன படுத்தி எடுப்பானே. பயத்துடன் அவள் கதவை பார்த்திருக்க கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் வேலைக்கார பெண். அது ஆதி இல்லை என்று தெரிந்த பின்புதான் அவளுக்கு சீராக மூச்சு வந்தது. நிவேதிதா கட்டிலை விட்டு இறங்கி நின்று கொண்டிருப்பதை கண்ட வேலைக்கார பெண் பதற்றத்துடன் அவள் அருகில் வந்தாள். மேடம், என்ன நீங்க கட்டில விட்டு எழுந்து நிக்கிறீங்க? தயவு செஞ்சு அமைதியா படுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க, நான் செய்யறேன். ஆனா நீங்க கட்டில விட்டு இறங்க கூடாது. ஏன், என்னாச்சு? இது பாஸோட ஆர்டர். நீங்க இன்னைக்கு ஃபுல்லா கட்டில விட்டு இங்க அங்க நகராம ரெஸ்ட் எடுக்கணுமா? ஆனா எனக்கு உடம்பு குணமாயிடுச்சு, நான் வேலைக்கு கிளம்பணும். மேடம், உங்களுக்கு பாஸ பத்தி தெரியும் தானே? அவர் ஒரு ஆர்டர் போட்டா நாம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. உங்களை பத்திரமா பாத்துக்க சொல்லி எங்களுக்கு உத்தரவு. அதை நாங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? தயவு செஞ்சு என்ன சிக்கல்ல மாட்டி விடாதீங்க ப்ளீஸ். இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்களேன். அந்த வேலைக்கார பெண் மிகவும் கெஞ்சலுடன் கேட்க நிவேதிதாவிற்கு ஆதித்யாவை நினைத்து கோபமாக வந்தது. சரியான அரக்க ராட்சசன். என்ன மட்டும் இல்ல, இங்க வேலை செய்யற எல்லாரையும் இப்படி பயந்து நடுங்க வச்சிருக்கான்.
சரியான சைக்கோ. ஆதித்யாவை மனதில் திட்டி தீர்த்தவளுக்கு அந்த வேலைக்கார பெண்ணை பார்க்க பாவமாக இருந்தது. தன்னால் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று எண்ணியவள் அமைதியாக சென்று கட்டிலில் படுத்துக்கொண்டாள். அதை பார்த்த பின்புதான் அந்த வேலைக்கார பெண்மணிக்கு மூச்சு சீரானது. மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சுடுதண்ணி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு உடம்பு தொடச்சு விடுறேன். கூறிக்கொண்டே சென்றவள் சுடுநீர் கொண்டு வந்து அவள் உடலை நன்கு துடைத்துவிட்டு அவளுக்கு ஆடைகள் மாற்ற உதவி செய்தாள். அதன் பின் உணவு எடுத்து வருவதாக கூறிவிட்டு வெளியில் சென்றாள். அதே நேரம் ரூபியை கோபமாக முறைத்து கொண்டு நின்றிருந்தார் நிவேதிதாவின் அம்மா லலிதா. நிவேதிதாவிடம் கூறியது போலவே அவளுக்கு உணவுகளை ஒரு ட்ரேயில் வைத்து தள்ளிக்கொண்டு வந்தாள் வேலைக்கார பெண். அங்கிருந்த உணவு வகைகளை பார்த்த நிவேதிதாவின் கண்கள் பெரிதாக விரிந்தன. இதெல்லாம் நான் ஒருத்தி சாப்பிடுறதுக்கா? ஆமா மேடம், சார் உங்களுக்கு சத்தான உணவா சமைச்சு கொடுக்க சொல்லியிருக்காரு. உங்களுக்கு உடம்பு முடியல இல்ல, அதான். சாருக்கு உங்க மேல ரொம்ப பாசம் இல்ல மேடம். அந்த சைக்கோவுக்கு என் மேல அக்கறை ஒன்றும் இல்லை, என் உடம்பு மேலதான் அக்கறை. தனக்குள் புலம்பிக் கொண்ட நிவேதிதா அந்த வேலைக்கார பெண்ணை பார்த்து கொண்டிருக்க அவளுக்கான உணவுகளை எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பித்தாள் வேலைக்கார பெண். ஆமா, நேத்து நைட்டு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது நேத்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்ல, அதான் நைட்டு டாக்டர் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. நைட்டு எல்லாம் நாங்க யாரும் கண்ணை மூடல. எப்போ எதுக்கு பாஸ் கூப்பிடுவாருன்னு தெரியாம கண்ணு முழிச்சே இருந்தோம். பாஸ் கூட நைட்டு இந்த ரூம்ல தான் உங்களை பாத்துக்கிறதுக்காக தங்கி இருந்தாருன்னு மத்த வேலைக்காரங்க பேசிக்கிட்டாங்க. ஆனா எனக்கு தெரியல, நான் கீழே இருந்தேன். அந்த வேலைக்கார பெண் கூறி முடிக்க அதிர்ச்சியில் நிவேதிதாவின் கண்கள் பெரிதாக விரிந்தது. என்ன, அந்த சைக்கோ நிஜமாவே என்ன நைட்டு முழுக்க பாத்துக்கிட்டானா? இப்போ நான் கண்டது கனவு இல்லையா? இது எப்படி சாத்தியம்? அவனுக்கு மத்தவங்கள கொடுமைப்படுத்தவும் கஷ்டப்படுத்தவும் மட்டும்தானே தெரியும். அதுவும் நான்னா அவனுக்கு எவ்வளோ இலக்காரம். இப்படி இருக்கும்போது அவன் என்ன பாத்துக்கிட்டான்னு சொன்னா என்னால நம்ப முடியலையே. நிவேதிதா குழப்பத்துடன் உண்ணாமல் அமர்ந்திருக்க அவளை சாப்பிடுமாறு கூறினாள் வேலைக்கார பெண். நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க அப்புறமா வாங்க. கூறிவிட்டு மெல்ல தன் உணவை கொறிக்க ஆரம்பித்தாள். வேலைக்கார பெண் வெளியில் சென்றதும் அவளுக்கு நேற்று நடந்தது எல்லாம் நினைவுக்கு வந்தது. தன் அம்மா தன்னை எத்தனை வற்புறுத்தி அந்த சாணக்கியனை சந்திக்க போக சொன்னார் என்பதை நினைத்து பார்த்தவளுக்கு கடைக்கண் ஓரம் கண்ணீர் வழிந்தது. இந்நேரம் நிச்சயம் நான் அந்த சாணக்கியன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தது அம்மா காதுக்கு போயிருக்கும். அவங்க என் மேல பயங்கர கோவமா இருப்பாங்க. இதுக்கு மேல எனக்கு அந்த வீட்டுல நடக்க போறதெல்லாம் நேத்து நடந்ததை விட மோசமா தான் இருக்க போகுது. என்ன வாழ்க்கடா இது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அந்த சாணக்கியனுக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது நடந்தாலும் அதுக்கும் என்னதான் குத்தம் சொல்லுவாங்க. அப்புறம் இதோட இவங்க அடங்க மாட்டாங்க. வேற யாராவது ஒருத்தனுக்கு என்ன விற்கத்தான் பார்ப்பாங்க. இவங்க என்ன பெத்தாங்களா இல்ல எங்கேயாவது குப்பை தொட்டியில இருந்து தூக்கிட்டு வந்தாங்களான்னே எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு. சில கோடி பணத்துக்காக பெத்த மகளே யாராவது விலை பேசுவாங்களா? ஆனா ஏன் அம்மா செய்யறாங்களே? எப்படிப்பட்ட அம்மா இவங்க? அதையெல்லாம் எண்ணி பார்த்தவளுக்கு உண்ணும் உணவு கூட தொண்டையிலேயே விக்கிக் கொண்டது. அவளுக்கு சாப்பிடவே பிடிக்கவில்லை. ஆனால் சாப்பிடாமல் இருந்தால் சர்வெண்ட்டுகளுக்கு தான் பிரச்சனை என்று எண்ணியவள் மிகவும் கஷ்டப்பட்டு சாப்பாடை உள்ளே தள்ளினாள். அதே நேரம் தன் கண் முன்னால் பயத்துடன் நின்றிருந்த ரூபியை முறைத்து பார்த்து கொண்டிருந்த லலிதா அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தார். அது எப்படி உன்னை மீறி அவ தப்பிச்சு போவா? அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தானே நான் ஒன்னு அவ கூட அனுப்பிச்சு வச்சேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணி அந்த சாணக்கியம் கூட அவளுக்கு டேட்டிங் அரேஞ்ச் பண்ணேன் தெரியுமா? இப்படி எல்லாத்தையும் கெடுத்துட்டு வந்து நிக்கிறியே. மேடம் ப்ளீஸ் என்னைய நம்புங்க. நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஹோட்டல்ல தான் இருந்தேன். நான் தான் நிவிய அந்த சாணக்கியன் ரூம் உள்ள விட்டுட்டு வெளியில வந்து கதவை பூட்டினேன். எங்க அவ தப்பிச்சு போயிருவாளோன்னு நினைச்சு கதவுக்கு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உள்ள பேசுறதெல்லாம் கூட ஒட்டு கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க நினைச்ச மாதிரி தான் எல்லாம் நடந்துச்சு. அந்த சாணக்கியன் நிவேதிதாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான். எல்லாமே உங்க திட்டப்படிதான் நடந்துச்சு. ஆனா எல்லாம் ஒரு நொடியில மாறி போச்சு. திடீர்னு எங்க இருந்தோ கருப்பு கோட்டு சூட்டு போட்டு சில பேர் வந்தானுங்க.
என்னை கூட்டிட்டு போய் பக்கத்து ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டானுங்க. என்ன மட்டும் இல்ல, சாணக்கியன் ரூம்ல இருந்த எல்லா பொண்ணுங்களையும் ரூம்ல வச்சு லாக் பண்ணி விசாரணை பண்ணாங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில தான் என்னைய வெளியே விட்டாங்க. நான் வெளியில வந்து அந்த ஹோட்டல்ல இருந்தவங்களை விசாரிச்சப்போதான் தெரிஞ்சது சாணக்கியனை அந்த பாடி கார்ட்ஸ் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு. அவனை மட்டும் இல்ல, நிவேதிதாவையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க யாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு வரைக்கும் சாணக்கியன் எங்க இருக்காருன்னு தெரியல. ஆனா யார் இந்த வேலையெல்லாம் செய்யறது தெரியல மேடம். எனக்கும் அதே குழப்பம்தான். அங்க விசாரிச்ச வரைக்கும் அது யாருன்னு தெரியல. இங்க வரும்போதுதான் என் மொபைல்ல நியூஸ் பார்த்தேன். சாணக்கியனோட கம்பெனி மொத்தமா திவால் ஆயிடுச்சான். அவன் ஸ்டாக் வேல்யூவே எல்லாம் இறங்கிடுச்சான். இப்போ அவனோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் தங்களோட பணத்தை திருப்பி கேட்டு அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே நாள்ல சாணக்கியனோட வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. என்ன ரூபி சொல்ற? சாணக்கியன் எவ்வளோ பெரிய ஆளு, அவருக்கே இந்த நிலைமையா? அப்ப வந்தவன் சாணக்கியனை விட பெரிய ஆளா என்ன? இப்படிதான் மேடம் நானும் நினைக்கிறேன். எனக்கு என்னவோ இந்த நிவேதிதா வெளியே யாரோ ஒரு பணக்காரன் கூட தொடர்புல இருக்கான்னு தோணுது. அப்படி இல்லாமையா அவளுக்கு ஒரு கஷ்டம்னா உடனே மெனக்கெட்டு ஒருத்தன் வந்து இவளை காப்பாத்தி கூட்டிட்டு போறான். சாணக்கியனுக்கே இந்த நிலைமைனா ஒருவேளை அந்த நிவேதிதா உங்களை பத்தி அந்த ஆள்கிட்ட சொன்னா உங்களுக்கு என்ன ஆகுமோ தெரியலையே மேடம். எதுவும் சொல்லுவாளா என்ன? அவளுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா? அவளை நான் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன். அவளுக்கு சோறு போட்டு வளர்த்த நன்றிக்கு உதவி செய்யலைன்னாலும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாம இருக்கலாம்ல. சனிய, இவளை நான் வளர்த்ததே வேஸ்ட். இப்படி மட்டும் எவன்கிட்டயாவது ஏதாவது சொல்லி அவளால என் குடும்பத்துக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வரட்டும். அப்புறம் இந்த லலிதா யாருன்னு அந்த நாய்க்கு நான் காட்டுறேன். பல்லை கடித்துக் கொண்டு கூறினாள் லலிதா. ஆதித்யாவின் மாளிகையில் பெட்டை விட்டு கீழே இறங்கக்கூடாது என்ற மகாகணம் பொருந்திய ஆதித்யா சக்கரவர்த்தி இட்ட கட்டளையினால் வேண்டா வெறுப்பாக பெட்டிலேயே அமர்ந்திருந்தாள் நிவேதிதா. அவளுக்கு எரிச்சலாக வந்தது. என்ன நினைச்சிட்டு இருக்கா இந்த சைக்கோ? ரெஸ்ட் எடுக்க சொல்றது ஓகே, அதுக்காக இப்படியா ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆர்டர் போடுறது? ஹிட்லரோட மறுபிறவி போல. அந்த ஹிட்லரை தூக்குல போட்ட மாதிரி இவனையும் யாராவது தூக்குல போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். தனக்குள்ளேயே கருவி கொண்டவள் நேரம் போகாமல் தவித்தாள். பின்பு சர்வன்ட்டிடம் புத்தகம் இருந்தால் கொண்டு வரச் சொல்லி கேட்டாள். அடுத்த நொடி அவள் கைகளில் பல வகையான புத்தகங்கள் இருந்தன. உடனே ஒரு புத்தகத்தை எடுத்தவள் அதை வாசிக்க ஆரம்பித்தாள். அந்த புத்தகத்தில் அப்படி என்ன இருந்ததோ, கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு தூக்கம் கண்களை சொருகியது. அப்படியே தன்னையும் அறியாமல் உறங்கி போனாள் பெண்ணவள். நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த நிவேதிதாவிற்கு கன்னம் வலிப்பது போல் இருந்தது. உடனே அவள் மெல்ல தன் கண்களை திறந்து பார்க்க அவள் கன்னத்தை பிடித்து கிள்ளி கொண்டிருந்தான் ஆதித்யா. அவன் பார்வை வேறு அவளை துளைத்து எடுத்தது. ஏனோ அவனின் அந்த பார்வையே அவளுக்கு பயத்தை தந்தது. நேற்று உடல்நிலை சரியில்லை, அதனால் விட்டுவிட்டான். ஆனால் இன்று என்ன செய்ய காத்திருக்கிறானோ இந்த சைக்கோ என்று மனதிற்குள் நினைத்தவள் தனக்கு வலிப்பதை முகத்தில் காட்டாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அதை கண்டு ஆதித்யாவின் புருவங்கள் உயர்ந்தன. அப்போ மேடம் இப்ப நல்லா இருக்கீங்க? காய்ச்சல் எல்லாம் போயிடுச்சு இல்லையா? கேட்டவனின் விரல்கள் இன்னும் அழுந்த அவள் கன்னத்தை கிள்ளியது. அத வாயில கேட்டா பத்தாதாடா சைக்கோ? என்னை கஷ்டப்படுத்தி பாக்குறதுல உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? தன் மனதிற்குள்ளேயே நினைத்தவள் ஆம் என்று தலையை ஆட்டி வைத்தாள். இப்போ நான் நல்லாவே இருக்கேன். குட், நல்லதான் இருக்கணும். உன் உடம்ப நீ கேர்ஃபுல்லா பாத்துக்கணும், ஓகே? ஆதித்யா அவ்வாறு கூறியதும் நிவேதிதாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆரா, என்ன ஆச்சரியம்? இந்த சைக்கோ என்ன பத்தியெல்லாம் கவலைப்படுறான், உடம்ப நல்லா பாத்துக்க சொல்றான். என் மேல அவனுக்கு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சா என்ன? ஒருவேளை திருந்திட்டானா? அவள் தன் மனதிற்குள்ளேயே எண்ணிக்கொண்டிருக்க, அப்படியெல்லாம் நான் எளிதில் திருந்துபவன் இல்லை என்பது போல் இருந்தது அவனிடம் இருந்து வந்த அடுத்தடுத்த வார்த்தைகள். அவன் கூறிய வார்த்தையில் அவள் மனம் தரையில் விழுந்த கண்ணாடி போல் சுக்கு சுக்காக நொறுங்கியது. அப்படி என்ன சொல்லியிருப்பான் ஆதித்யா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள்.